Hi viewers, welcome back to Perithai Squad channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா NMMS preparations-ல logical Venn diagram sums தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல NMMS-க்கான ஃப்ரீ கோர்ஸ் நடக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குவிசஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தரும். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ டு வீடியோ. லாஜிக்கல் வென் டயக்ராம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் வென் டயக்ராம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தென் சம்ஸ்குள்ள போகலாம். Logical Venn diagram represent logical relationship among different items. So logical Venn diagram அப்படினா என்னன்னா நமக்கு ஒரு ஐட்டம்ஸ் தந்துருவாங்க, ஒரு 3 ஐட்டம்ஸ் தந்துருவாங்க. சோ அதோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் அந்த டயக்ராம்ஸே நம்ம வடிவமைக்க போறோம். The items are represented by circles or any other geometrical figures. So இந்த ஐட்டம்ஸ்லாம் ஒரு சர்க்கிள்ல வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வேற வேற ஷேப்லயும் அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. The size and shape of the diagrams have no relevance to the quantity. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் சின்ன சைஸா போட்டோம்னா அப்ப அந்த ஐட்டம் சின்னதா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க அதோட ஷேப்பை வச்சோ அதோட சைஸை வச்சோ அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். The diagram represent only logical relation. ஸோ ஒரு லாஜிக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம அந்த டயக்ராம்ஸ் மூலியமா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஸோ அதுதான் லாஜிக்கல் வென் டயக்ராம் அப்படின்னு சொல்றது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கும். நம்ம 1000 வேர்ட்ஸ் 10,000 வேர்ட்ஸ் வச்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரு படம் 1000 கோணங்கள்ல நம்மள யோசிக்க வைக்கும், 1000 விஷயத்த நம்மளுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுபடிதான் நம்ம இன்னைக்கு இத மாதிரிதான் யோசிக்க போறோம். எப்படின்னா நம்மளுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு அந்த டயக்ராம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஹியூமன், அனிமல் அப்படின்னு இருக்கு. ஹியூமன்னா என்னது? மனிதன், அனிமல்னா விலங்கு. சோ மனிதனும் விலங்கும் எப்படிப்பட்டவங்க? ரெண்டு பேருமே ஒண்ணுத்துல கூட ஒத்து போகாதவங்க. சோ ரெண்டு பேருமே எப்பவுமே தனித்தனியா தான் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா மனிதனுக்குள்ள விலங்கும் விலங்குக்குள்ள மனிதனும் இருக்கிற மாதிரி ஆனந்த சிம்பிள். சோ இது இதுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தா மேட்ச் ஆகாது. இந்த சிம்பிள் பாருங்க, இது மனிதன், இது அனிமல் அப்படின்னு வச்சிருந்தோம்னா மனிதனும் அனிமலும் சேர்ந்து இருக்கிறவங்க தான் இந்த நடுவுல இருக்கவங்க அப்படின்றது அர்த்தம். சோ அந்த மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப எப்பவுமே மனிதன் தனி, விலங்கு தனி. விலங்கால மனிதனாக முடியாது, மனிதனால விலங்காக முடியாது. சோ ரெண்டு பேருமே தனின்றதுனால இந்த ஃபிகர் தான் இதுக்கு கரெக்டானது. ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மேங்கோ. பழங்கள், ஆப்பிள், மாம்பழம். சோ பழங்கள்ல ஆப்பிள், மேங்கோன்றது ஒரு பார்ட். ஓகேவா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள், மேங்கோ இதெல்லாம் என்னன்னா ஃப்ரூட்ஸ். ஓகேவா? மொத்தமா சேர்ந்தா அது ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டுக்குள்ள ஆப்பிள், மேங்கோ எல்லாம் ஒண்ணு இருக்கு. இது பாத்தீங்கன்னா மூணுமே வேற வேற அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ மூணுமே வேற வேறையா, ஒன்னோட ஒண்ணு கலக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா கலக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்தோம்னா அதுல ஆப்பிள், மேங்கோ எல்லாமே இருக்கும். இது மூணுமே வேற வேறன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிக்சர் செட் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்க, ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், மேங்கோ. இப்போ ஃப்ரூட்ஸும் ஆப்பிள் இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஒண்ணு இருக்குமா? ஆப்பிளும் மேங்கோவும் மெர்ஜ் ஆகி ஒண்ணு இருக்குமா? ஆப்பிளும் மேங்கோவும் சேர்ந்த மாதிரி எதனா ஃப்ரூட் இருக்கா? இருக்காது. சோ இந்த டயக்ராமும் இதுக்காக மேட்ச் ஆகாது. இந்த டயக்ராம் பாருங்க, இந்த பெரிய சர்க்கிள் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஃப்ரூட்ஸ் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதுல ஆப்பிள், மேங்கோன்றது தனித்தனியா போட்டிருக்காங்க. சோ இந்த பிக்சர் தான் இதுக்கு மேட்ச் ஆகும். தேர்ட் எக்ஸாம்பிள், வெஜிடபிள், பனானா, கேரட். காய்கறிகள், வாழைப்பழம், கேரட். சோ வெஜிடபிளுக்கும் கேரட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. வெஜிடபிள்ஸ்க்கு கீழே தான் என்ன வரும்? கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வரும். பட் பனானா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பழ வகை. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரெண்டாவது சிம்பிள் பாருங்க, இத வெஜிடபிள் எடுத்துக்கிட்டோம்னா இதுல கேரட் மட்டும் தான் வரும், பனானா வருமா? வராது. சோ இந்த பிக்சர் இதுக்கு சூட் ஆகாது. இது பாருங்க வெஜிடபிள். சோ வெஜிடபிள்குள்ள என்ன இருக்குன்னா கேரட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த வெஜிடபிள் கூட லிங்க் ஆகி பனானான்னு இருக்கு. சோ வெஜிடபிளும் பனானாவும் கலந்து வருமா? வராது. சோ இந்த டயக்ராம் நம்மளுக்கு வராது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, வெஜிடபிள்,
அதுக்குள்ள என்னன்னா கேரட் இருக்கு, ஆனா பனானான்றது அதுக்குள்ள வராது. அதனால ரெண்டுத்தையும் விட்டு தள்ளி ஓரமா இங்க பனானா இருக்கு. ஸோ இந்த பிக்சர் தான் இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிக்சர்ஸை பொருத்தி பார்க்கணும். நம்மளுக்கு கொடுத்த வேர்ட்ஸுக்கும் இந்த பிக்சருக்கும் எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி தான் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ டைப்ஸ் ஆஃப் வென் டயக்ராம்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.